காஸ்டியூம் கிரியேட்டர் கோர்ஸில் புக் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ட்ரெஸ் ஃபார்ம் டேப் நாங்கள் கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் அந்த ட்ரெஸ் ஃபார்ம் டேப். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டூல் ஃபார் ட்ரேப்பிங் பர்பஸ். இது என்னென்னா இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை எப்படி யூஸ் பண்ணுவோன்னு சொல்கிறேன். இது ஃபுல்லாகவே அந்த டேப் தான் இருக்குது, ஃபுல் ரோல் இருக்குது. ஓகே, ஸோ எஸ், இதுதான் நமக்கு ட்ரெஸ் ஃபார்ம். இந்த ட்ரெஸ் ஃபார்மில் ஒரு கைட்லைன், இந்த டேப் தான் நான் பண்ணியிருக்கேன். கைட்லைனாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த டேப் வச்சு தான் கைட்லைன்ஸ் போடுவோம். அதே மாதிரி இப்போ ஒரு நெக் டிசைனாக இருக்குது, இல்லை வாட் எவர் டிசைன்ஸ் வந்து நம்ம பண்ணுறதுக்கு இந்த டேப்பை வச்சு தான். அதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரவுண்ட் நெக் இருக்குன்னா இந்த டேப்பை வச்சே ரவுண்டாக நம்ம போடுவோம். வி நெக் இருக்குன்னா இந்த டேப் வச்சே வி மாதிரி நம்ம போடுவோம். ஸோ இந்த மாதிரி கைட்லைன்ஸ் எல்லாமே, அதாவது அவுட்லைன்ஸ், கார்மெண்ட்டோட அவுட்லைன்ஸ் எல்லாமே இந்த டம்மி டேப் வச்சு தான் நம்ம போடுவோம். ஸோ இந்த டேப் வர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி யூஸ் பண்ணிருந்தேன்னா, அண்ட் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கூட, இந்த டேப் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ நான் இதுக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா, பைப்பிங் கார்டை வந்து இப்போ எனக்கு வாட் எவர் என்ன டிசைன் வேணுமோ பைப்பிங் கார்டை வச்சு அது மேலே செல்லோ டேப்பை வச்சு அதுக்கப்புறமா ஃபேப்ரிக் அது மேலே போட்டு என்னோடய பேட்டர்னை வெளியில் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு வந்து டைம் ரொம்ப தேவைப்படும். அதுக்கு பதில் ஒரு சப்ஸ்டியூட்டாக அண்ட் ரொம்ப ஈஸி அண்ட் டைம் சேவிங் டூல் தான் வந்து இந்த டம்மி ட்ரேப்பிங் டேப்புன்றது. ஸோ இதை நம்ம டக்குன்னு டேப் பண்ணி அது மேலே ஃபேப்ரிக் போட்டு நம்ம கார்மெண்ட்டோட அவுட்லைனோட பேட்டர்னை வெளியே எடுக்கலாம். ஸோ இந்த காஸ்டியூம் கிரியேட்டர் கோர்ஸில் புக் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த டம்மி ட்ரேப்பிங் டேப்பையும் நாங்கள் கொடுக்குறோம் ட்ரெஸ் ஃபார்மோட.